பார்வதி, அதுக்கப்புறம் திவாகர் ஃபுட் செக் ஆஃபீஸரா இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்குள்ள நெறைய கான்ஃப்ளிக்ட் வந்துக்கிட்டே இருக்கு. இவர் ஒருத்தங்கள பயாஸ்டா இருக்கணுன்றாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ரம்யா இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால அவங்கள எப்படியாவது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு, அங்கேயே திவாகரும் இவங்களுக்கும் பிரச்சனை ஆகுது. சபரியை எனக்கு பிடிக்கவே இல்ல. அதனால நான் சபரிக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இவர் என்ன சொல்றாருன்னா, சபரி ஓகேவா இருக்காரு. ஆனா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஜே ஒரு மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன கைய பிடிங்க, கால பிடிங்கன்னு சொன்னதுக்கு சபரி, கைய வேணா பிடிப்பேன். ஆனா, தலைய, உடம்ப பிடிக்க மாட்டேன். ஆனா, நான் திவாகர் கணக்கு செய்வேன்னு சொன்னபோது, அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா, எனக்கு அவங்கள பிடிக்கல. நான் எதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும்? நான் வந்து ஒர்க்கர் தான். நான் இந்த பாட்டில்ல வந்துட்டு அலோ பண்ணலன்னா, நான் வெளியில கூட வித்துப்பேன்னு சொல்லிட்டு அதையுமே பேசிட்டு இருக்காரு. ஆனா, இவங்க பார்த்தீங்கன்னா, கமருதீன், அதுக்கப்புறம் வினோத் இவங்களுக்கெல்லாம் பயஸ்டா தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு சபரிய பிடிக்கும். ஆனா, சபரிய நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் ரம்யா தான் வரணும். இவங்களுக்கு வேணா 1, 2 வந்துட்டு அப்ரூவ் பண்ணிடுங்க. மீதியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ, இவங்களுக்குள்ளேயே அவ்ளோ பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. கமருதீன் பார்த்தீங்கன்னா, சும்மா இல்லாம அங்க வினோத்த கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாரு. அதாவது பார்வதி சொல்றாங்க, "என்ன என்டர்டெயின்மென்ட் பண்ணுங்க." ஏன்னா, அவங்களுக்கு இவங்க என்டர்டெயின் பண்றாங்க இல்லையான்னு சொன்ன உடனே, கமருதீன் வந்துட்டு இவங்களுக்காக டான்ஸ் ஆடுறேன், உடம்ப பிடிச்சி விடுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு பார்த்துட்டு பார்வதி என்ன பண்றாங்கன்னா, "ஆமா போடு, தாளத்த போடுன்னு" சொல்லிட்டு இவங்களுமே கிளாப் தட்டி என்கரேஜ் பண்றாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். உங்க 2 பேர் வந்துட்டு இவங்க என்கரேஜ் பண்றாங்க இல்லையா? எனக்கு இவங்க 2 பேர் டான்ஸ் ஆடியே ஆகணும்னு சொல்றாங்க. கமருதனையும் கூப்பிட்டு, அதுக்கப்புறம் விக்கல் விக்ரமையும் கூப்பிட்டுட்டு, "நீ டான்ஸ் ஆடுங்க. நான் வந்துட்டு ரசிக்கணும். என்ன நீங்க என்டர்டெயின் பண்ணணும்னு." அவங்களுமே என்ன பண்றாங்க, சரி ஓகே தானே மேடம் சொல்லிட்டாங்க. அதனால மேடம நாங்க என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுமே டான்ஸ் ஆடுறாங்க. பார்வதி பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷாக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் போகக்கூடாது. அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வியன்னா அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் இவருக்கு வந்து அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு முறையில் வந்துட்டு தலையை கால் அதெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது கண்டிப்பாக எங்கே போய் முடியும்னு தெரியல. இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துடும், ஆனால் மற்றவங்களுக்கு வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் பயாஸாக தான் இந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க. இதில் பார்வதி வந்து திவாகரை சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எனக்காக விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த தடவை வந்துட்டு ரம்யா வின் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சபரி மற்றவங்க யாரும் வின் பண்ணக்கூடாது, ஆதிரி வின் பண்ணக்கூடாது, எஃப்ஜே வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சில பேர் வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேமை எப்படி போய் முடியும்னு தெரியல. ஆனால் ஆக மொத்தம் ஒரு சில பேர் வந்து அவங்க கேங்குக்காகவும், இன்னும் சில பேர் அவங்க கேங்குக்காகவும் விளையாடிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, தமிழ்9 அப்டேட் பார்க்குறது என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.